ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்லா கருவாடு மொச்சையெல்லாம் போட்டால் ஒரு புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கிராமத்து முறையில் மசாலாலாம் அரைச்சி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி தான் இந்த குழம்பு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மசாலாலாம் எப்படி அரைக்கணுன்றத சொல்லி கொடுத்தாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு கருவாடு மொச்சக்குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் ஒரு சில் எடுத்துக்கோங்க. அது கூட 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூனுக்கு மிளகு, 2 பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மல்லி பவுடர், அப்புறம் மிளகாய் பவுடர். குழம்பு மல்லி பவுடரில் பார்த்தீங்கன்னா பருப்பு வகையெல்லாம் சேர்த்து அரைச்ச பவுடர். இந்த பவுடர் தான் இந்த மாதிரி குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, அண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த குழம்பு பண்ணாலுமே பரவாயில்லைங்க, வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டே தனி. அது கூட பார்த்திங்கன்னா சின்ன பல் பூண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 பல் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி பொன்னிறமாக மாறி வரணும். நீங்கள் இந்த ஒன் டைம் பண்ணி பாருங்கள், அடிக்கடி வந்து கண்டிப்பாக அந்த குழம்பு வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மொச்சை வந்து சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் அரைச்சிருக்கிற அந்த மல்லி பவுடரே பெருங்காயத்தூள் இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய், பெரிய சைஸ் கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், அப்புறம் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து மொச்சப்பருப்பு வந்து போட்டு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டக்கடலை வந்து சேர்த்து பண்ணலாம், தட்டாயமேடு சேர்த்து பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து பச்சை மொச்சை இருக்கு இல்லையா, அதை வந்து உரித்து வச்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை மொச்சை இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மொச்சையை கூட வாங்கி நல்லா நைட்டை ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சப்பருப்பு பிடிக்காதுன்றவங்க கொண்டக்கடலை ட்ரை பண்ணுங்கள். இப்போது கத்திரிக்காய் அண்டு மொச்சையை சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செகண்ட் வந்து நான் இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் தாங்க நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நம்ம குழம்புக்கு கொடுக்க போகுது. நீங்கள் வந்து குழம்பு மல்லி பவுடர் வந்து வீட்டில் இல்லாதவங்க வந்து தண்ணி மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரே ஒரு செகண்ட் வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அதோட பச்சை வாசனை, இந்த தேங்காய், வெங்காயம் இதோட பச்சை வாசனை வந்து போகட்டும், அதுக்காக தான். இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு வந்து திக்காக வேணுன்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க, அதை வந்து சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் புளி தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தேவைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து நல்லா வேகணும். இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பருப்புமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கருவாடை வந்து ஆல்ரெடி வெண்ணெய் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 செகண்ட் கொதிச்சா கூட போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெண்ணெய் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஸோ கருவாடு வந்து நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போது நம்மளோட மொச்சை அண்டு கருவாடு சேர்த்த புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கடாயில் உள்ள மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடணும்னு தோணுது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து சைடிஷே நமக்கு தேவையில்ல. விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஆம்லெட் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்ச முட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனிங்க. இதில் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றவங்க நீங்கள் கருவாடை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்லி இந்த மொச்சை மட்டும் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சிக்கன்லாம் தோற்று போயிடும். அவ்வளோ ஃப்ளேவராக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.